السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. ذلك ومن يعظم شعائر الله فإنها من تقوى القلوب. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் பெயர் கூறி இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான ஒரு கடமையாகிய ஹஜ்ஜை நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம். அந்த வகையில் அல்லாஹு தாலா ஹஜ் சம்பந்தமாக சூரா ஹஜ் என்கிற பெயரில் ஒரு சூறாவை அல் குர்ஆனில் வைத்திருக்கிறார். இந்த சூறாவில் வருகின்ற முக்கியமான ஒரு இறை வசனம் இருக்கிறது. அந்த வசனத்தோடு தொடர்பு படுத்தித்தான் நான் இந்த தர்பியா நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறேன். அல்லாஹு தாலா சூரா ஹஜ்ஜிலே 30வது வசனத்தில் ஒரு அழகான விடயத்தையும் 32வது வசனத்தில் இன்னும் ஒரு அழகான பகுதியையும் எங்களுக்கு நினைவுபடுத்துகிறான். 30வது வசனத்திலே அல்லாஹு தாலா சொல்கிறான், ஒமை யுஅzzிம் ஹுருமாத்தில்லாஹி ஃபஹுவ கைருன் லஹு இன்த ரப்பிஹி. அதே மாதிரி 32வது வசனத்திலே அல்லாஹு தாலா சொல்கிறான், ذَلِكَ وَمَنْ يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ فَإِنَّهَا مِنْ تَقْوَى الْقُلُوبِ. யார் அல்லாஹ்வினுடைய சின்னங்களை கௌரவப்படுத்துகிறார்களோ அது அவர்களது உள்ளத்தில் இறையச்சம் இருக்கிறது என்பதற்கு சான்று என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறார். இந்த வசனத்தில் பேசுகின்ற அல்லாஹு தாலாவினுடைய சின்னங்கள் என்ன, அவற்றை நாம் எவ்வாறு கண்ணியப்படுத்த வேண்டும், அப்படி கண்ணியப்படுத்துவதனால் எனக்கு என்ன கிடைக்கும் என்பது சம்பந்தமான இந்த 3 விடயங்களையும் உள்ளடக்கியதாக நான் இந்த உரையை அமைத்து கொண்டிருக்கிறேன். அல்லாஹ்வினுடைய சின்னங்கள் என்றால் என்ன என்கிற கேள்வி நிறைய பேரை பொறுத்தவரையில் அல்லாஹ்வுடைய சின்னங்கள் என்பது வணக்க வழிபாடுகளை குறிக்கும் என்று கருதுகிறார்கள். உண்மையில் அல்லாஹ்வுடைய சின்னங்கள் என்பது வணக்க வழிபாடுகளை மட்டும் குறிக்குமா என்று கேட்டால் அது ஒரு பரந்த அடிப்படையில் நாம் பேச வேண்டிய பகுதியாகும். முதலாவதாக அல்லாஹ்வுடைய சின்னங்கள் என்கிற பகுதிக்குள் வணக்க வழிபாடுகள் ஒரு தனி இடம் இருக்கிறது. அதே போன்று அல்லாஹ்வுடைய சின்னங்கள் என்று சில இடங்கள் இருக்கின்றன. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய சின்னங்களாக சில காலங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய சின்னங்களாக சில பொருட்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இப்போ நாம் இந்த பகுதிகளை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டிய கடமை இருக்கிறது இது போன்ற ஒரு காலகட்டத்தில். முதலாவதாக இடம் சார்ந்த அல்லாஹ்வுடைய சின்னங்கள் என்ன என்று பார்த்தால், அல்லாஹ்வுடைய சின்னங்களில் இடம் சார்ந்த சின்னமாக இருப்பது பள்ளிவாசல்கள். குறிப்பாக மக்காவினுடைய ஹரம், மஸ்ஜிதுல் ஹராம்,
அதே மாதிரி மதீனாவினுடைய மஸ்ஜிதுன் நபவி, அதே மாதிரியாக பலஸ்தீனில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸா போன்ற அந்த 3 பள்ளிவாசல்களும் முதன்மை இடத்தை பிடிக்கும். அதனை தாண்டியுள்ள எல்லா பள்ளிவாசல்களும் அல்லாஹ்வுடைய சின்னங்களாகும். இந்த இடம் சார்ந்த அல்லாஹ்வுடைய சின்னத்திற்கு நாம் எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும்? எங்களுடைய உள்ளத்தில் தக்வா இருக்கிறது என்பதற்கு அடையாளம் என்னவாம்? அல்லாஹ்வுடைய சின்னங்களை கௌரவப்படுத்துவதுதான் என்று குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹு தஆலா சொல்கிறான், வஹி சொல்கிறது. இப்போ இடம் ரீதியான இந்த அல்லாஹ்வுடைய சின்னங்களை கண்ணியப்படுத்த வேண்டியது ஒரு முஃமினினுடைய பண்பாகும். எந்த முஃமின் அல்லாஹ்வுடைய சின்னங்களை கண்ணியப்படுத்துவதை விட்டும் தூரமாக இருக்கிறானோ அவனை விட்டு அல்லாஹு தஆலா தூரமாக இருக்கிறான் என்பது பொருள். எனவே பள்ளிவாசல் சார்ந்த இடம் சார்ந்த சின்னங்களை கௌரவப்படுத்துவதில் முதன்மையானது அதனோடு சம்பந்தப்பட்டு அல்லாஹு தஆலா வைத்திருக்கிற வணக்க வழிபாடுகளில் ஆர்வம் காட்டுவது. பள்ளிவாசல் அல்லாஹ்வுடைய சின்னம் என்று சொன்னால் அதனை ஒரு முஃமின் எப்படி கண்ணியப்படுத்துவான் என்று சொன்னால், அவனுக்கு பள்ளிவாசலின் ஊடாக நிறைவேற வேண்டிய அல்லது அவன் நிறைவேற்ற வேண்டிய இபாதத்துக்களில் ஆர்வம் உள்ளவனாக இருக்க வேண்டும். அதானுக்கு அவன் காது கொடுக்க வேண்டும். அதானை கேட்டு என்னுடைய ரப்பு என்னை அழைக்கிறான் என்கிற உணர்வோடு அவன் வந்து பள்ளிவாசல்களுக்குள் இருக்க வேண்டும். ஜமாத்தோடு தொழக்கூடியவனாக இருக்க வேண்டும். அவன் எப்பொழுதும் ஹராத்தை விட்டு தனது வாழ்க்கையை பேணுகின்றவனாக இருக்க வேண்டும். அது அவன் மஸ்ஜிதுக்கு கொடுக்கின்ற கண்ணியமாகும். மஸ்ஜிதை ஒருவர் கண்ணியப்படுத்துகிறார் என்று சொன்னால் அது இஸ்லாம் அதற்கான வரையறைகளை சொல்லித் தருகிறது. அலங்கார விளக்குகளின் ஊடாக நீங்கள் மஸ்ஜிதை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதில்லை. இபாதத்துகளால் மஸ்ஜிதுகள் அலங்கரிக்கப்பட வேண்டும். அலங்கார விளக்குகளை தாண்டி நீங்கள் உங்களது உள்ளத்தோடு பள்ளிவாசலை தொடர்புபடுத்தப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். வரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் ஃபில் மசாஜித். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஃமினினுடைய வாழ்க்கையை எப்படி அடையாளப்படுத்தினார்கள்? வரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் ஃபில் மசாஜித், பள்ளிவாசலோடு ஒருங்கிணைக்கப்பட்ட உள்ளம். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்டவர்களுக்கு மறுமையிலே நிழல் இல்லாத நாளையில் நிழல் கொடுக்கிறான். எனவே நாம் பள்ளிவாசலோடு சம்பந்தப்பட்ட விடயங்களில் கரிசனையோடு நடந்து கொள்ள வேண்டும். பள்ளிவாசலை பாதுகாப்பதற்காக நாம் எப்பொழுதும் உள்ளத்தால் இணைய வேண்டும். எந்த சந்தர்ப்பத்திலும் பள்ளிவாசலுக்கு ஒரு களங்கம் விளைவிப்பதற்கு நான் காரணமாகிவிடக்கூடாது. ஒரு இடத்தில் நான் ஒரு பாவத்தை செய்கிறேன், ஒரு இடத்தில் நான் ஒரு ஹராத்தை செய்கிறேன், அதனை காண்கின்ற 4 பேர் அவன் இந்த ஜமாத்துக்கு கீழால் இருக்கிறான், இந்த பள்ளிவாசலுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறான், அவன் அந்த பள்ளிவாசலோடு தொடர்பட்டவர்கள் இப்படித்தான் என்று பள்ளிவாசலுக்கு ஏசுவதற்கு ஒரு மனிதன் காரணமாக இருக்கிறான் என்று சொன்னால் அவன் அல்லாஹுடைய சின்னங்களை கௌரவப்படுத்தவில்லை, அல்லாஹினுடைய சின்னங்களை அவன் கேவலப்படுத்துகிறான். ஒரு முஃமின் ஒரு நாளைக்கும் அவன் சார்ந்த அவன் தொடர்பட்டிருக்கிற பள்ளிவாசல் அவனால் தவறான பெயர் கொண்டு சித்தரிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்துவிடவே கூடாது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே பள்ளிவாசலுடைய பாதுகாப்பு என்பது பள்ளிவாசலுடைய தூய்மைத்தன்மையை பேணுவது என்பது ஒரு அடியானுக்கு இருக்கக்கூடிய உயர்ந்த கடமையாகும். கட்டாயம் அவர் அதில் பேணுதலாக நடந்து கொள்ள வேண்டும். அது பள்ளிவாசலுக்குள்ளே மாத்திரமல்ல, அவன் எந்த இடத்தில் இருந்தாலும் என்னுடைய பள்ளிவாசல் என்கிற உணர்வோடு அவர் இருக்க வேண்டும். என்னுடைய பள்ளிவாசலினுடைய நலவுகளுக்கு நான் தான் பொறுப்பு, கெடுதிகளுக்கு நான் ஒரு காலத்திலும் காரணமாக மாட்டேன் என்கிற உணர்வு ஒரு முஸ்லீமிடத்தில் இருக்க வேண்டும். நான் ஏற்கனவே ஜும்மாவில் உங்களுக்கு சொன்னதை போன்று ஒரு காலத்தில் அல்லாஹு தாலா பள்ளிவாசலை பாதுகாக்கின்ற பொறுப்பை எடுத்திருந்தான். ஆனால் குர்ஆனுக்கும் நபிகளாருடைய வருகைக்கும் பின்னால் அல்லாஹு தாலா அந்த பொறுப்பை மனிதர்களுக்கு ஒப்படைத்திருக்கிறார். மனிதர்கள் தான் அல்லாஹுடைய சின்னத்தை கௌரவப்படுத்த வேண்டும், மனிதர்கள் தான் அல்லாஹுடைய சின்னத்தை பாதுகாக்க வேண்டும், மனிதர்கள் தான் அல்லாஹுடைய சின்னத்துக்கு நன்மை செய்ய வேண்டும், மனிதர்கள் தான் அல்லாஹுடைய சின்னத்துக்கான தேவைகளை நிறைவு செய்ய வேண்டும், மனிதர்கள் தான் அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை தொழுகைக்கு யாரேனும் வருகின்ற பொழுது அவர்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அவை அனைத்தும் பள்ளிவாசலோடு யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் மீது இருக்கிற பொது கடமையாகும். எனவே இந்த விடயத்தில் நாம் அதிகமாக கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக
காலம் சார்ந்த அல்லாஹ்வுடைய சின்னங்கள் இருக்கின்றன. அவற்றை நாம் கண்ணியப்படுத்தி கொள்ள வேண்டும். குறிப்பாக எங்களுக்கு தெரியும், ரமதானுடைய மாதம் அல்லாஹு தாலா அந்த மாதத்தை கண்ணியமான மாதமாக வைத்திருக்கிறான். அது அல்லாஹ்வுடைய சின்னமாக அல்லாஹு தாலா அடையாளப்படுத்துகிறான். அதே மாதிரி சங்கைக்குரிய புனிதத்துவம் வாய்ந்த மாதங்கள், அதே மாதிரி பெருநாட்கள், அதே மாதிரி ஜும்மாவினுடைய நாள், அதே மாதிரி துல்ஹஜ்ஜினுடைய நாள், இவை அனைத்தையும் அல்லாஹு தாலா சிறப்பு மிக்க நாட்களாக அடையாளப்படுத்துகிறான். இவை அனைத்தும் அல்லாஹினுடைய காலம் சார்ந்த சின்னங்களாக இருக்கின்றன. வல் ஃபஜ்ரி வலையாலின் அஷ்ர், அல்லாஹு தாலா குறிப்பிட்ட 10 நாட்களை அடையாளப்படுத்துகிறான், சிறப்பு மிக்க நாட்களாக அடையாளப்படுத்துகிறான். எனவே இந்த நாட்களை பொறுத்தவரையில் நாம் எப்பொழுதும் அல்லாஹுக்கு நெருக்கமாக அந்த நாட்களை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய இபாதத்துகளுக்கு நாம் நெருங்குகின்றவர்களாக இந்த நாட்களை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆனால் குறிப்பாக இந்த முக்கியமான சீசன்களை அல்லாஹு தாலா ஒரு விடயத்தை அதனோடு சம்பந்தப்பட்ட வசனங்களில் பேசிக்கொண்டே இருக்கிறான். என்ன வசனம் என்று சொன்னால், ஃபலா தத்லமு ஃபீஹின்ன அன்ஃபுஸக்கும், நீங்கள் உங்களில் யாரும் அவர்களுக்கு அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம். அல்லாஹு தாலா காலம் சார்ந்த விடயங்களை பேசுகின்ற பொழுது அநியாயம் செய்து விடாதீர்கள், நீங்கள் உங்களுக்கும் அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம், இன்னொருவருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது என்கிற இடத்தில் அல்லாஹு தாலா பேசுகிறான். எனவே நாம் இந்த காலங்களில் அதிகமாக எப்பொழுதும் நாம் யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது. குறிப்பாக இந்த மாதங்களில் பக்கத்து வீட்டாருக்கு அநியாயம் செய்யக்கூடாது, எமது உறவுகளுக்கு அநியாயம் செய்யக்கூடாது, எமது ஆன்மாக்களுக்கு நாம் அநியாயம் செய்யக்கூடாது. எந்த வகையிலும் அநியாயமாக நாம் இருக்கக்கூடாது. ஒரு மனிதன் அநியாயம் செய்து கொண்டே அல்லாஹுடைய ரப்புக்கு முன்னால் நிற்க முடியாது. அநியாயம் செய்கின்ற ஒருவருடைய இபாதத்துக்கள் சக சம்பந்தப்படுகின்ற மனிதன் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹு தாலா மன்னிக்க மாட்டான் என்கிற மார்க்கத்தின் சொந்தக்காரர்கள் நாம். எனவே தர்பியத்தாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். எம்மை இந்த பாசறைகள் வளர்க்க வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், எந்த விதமான அநியாயத்தோடு சம்பந்தப்படுகின்ற விடயங்களில் துளியும் ஒரு முஃமின் சம்பந்தப்பட மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக அநியாயத்தை எச்சரித்தார்கள். அதே மாதிரி ஹதீஸுல் குதுஸியிலே அல்லாஹு தாலா சொல்கிறான், இன்னி ஹர்ரம்து துல்ம அலா நஃப்ஸி ஃபஜஅல்துஹு பைனக்கும் முஹர்ரமா, நான் அநியாயத்தை எனக்கே ஹராமாக்கி கொண்டேன், அடியார்களே உங்களுக்கும் நான் அதனை ஹராமாக்கி விட்டேன் என்று சொல்கிறான். எனவே ஒரு முஃமின் எப்பொழுதும் தனக்குத்தானே அநியாயம் செய்து கொள்ளக்கூடாது. ஒருவர் புகைத்து கொண்டே அல்லாஹ்வுடைய சின்னத்தை நான் கௌரவப்படுத்துகிறேன் என்று சொல்ல முடியாது. ஒருவர் வெற்றிலை பாக்கு போட்டுக்கொண்டே அல்லாஹ்வுடைய சின்னத்தை நான் கண்ணியப்படுத்துகிறேன் என்று சொல்ல முடியாது. ஒருவர் தஹஜ்ஜத்தை தொழுது கொண்டே புகைத்தலோடு சம்பந்தப்படுகிறார் என்று சொன்னால் அவர் அல்லாஹ்வுடைய சின்னங்களை கௌரவப்படுத்தியவராக அடையாளப்படுத்தப்பட மாட்டார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, அதே மாதிரி பொருள் சார்ந்த அல்லாஹ்வுடைய சின்னங்கள் இருக்கின்றன. பொருள் சார்ந்த அல்லாஹ்வுடைய சின்னங்களை கண்ணியப்படுத்துவது ஒரு முஃமினுடைய கடமையாகும். பொருள் சார்ந்த அல்லாஹ்வுடைய சின்னம் என்பது என்ன? பொருள் சார்ந்த அல்லாஹ்வுடைய சின்னம் என்பது குர்பானிக்குரிய மிருகங்களைத்தான் அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான். வல்புத்ன ஜஅல்நாஹா லக்கும் மின் ஷஆஇரில்லாஹ், அல்லாஹு தாலா சொல்கிறான், ஒட்டகத்தை அல்லாஹ்வுடைய சின்னங்களில் ஒன்றாக வைத்திருக்கிறான். வல்புத்ன ஜஅல்நாஹா லக்கும் மின் ஷஆஇரில்லாஹ், அல்லாஹு தாலா ஒட்டகத்தை அல்லாஹ்வுடைய சின்னமாக அடையாளப்படுத்துகிறான். ஒட்டகத்தை அடையாளப்படுத்துகிறான் என்று சொன்னால் குர்பானிக்குரிய பிராணிகளை அல்லாஹு தாலா அடையாளப்படுத்துகிறான். எனவே நாம் ஹஜ்ஜி பெருநாளை எதிர்நோக்கி இருக்கிறோம், குர்பான் கொடுப்பதற்கான ஏற்பாடுகளில் இருக்கிறோம். எனவே அவற்றை நாம் சரியான முறையில் செய்து கொள்ள வேண்டும். முதலாவதாக ஒரு மாட்டுக்கு ஃபோமிட் எடுத்தால் அந்த ஒரு மாட்டை தான் கொண்டு வர வேண்டும். நிறைய இடங்களில் முஸ்லீம்கள் எத்தனையோ லட்சம் ரூபாய் கொடுத்து மாடுகளை வாங்குகிறார்கள். அற்பமாக 2000 அல்லது 20,000 30,000க்குள் கிடைக்கின்ற ஃபோமிட்டுகளை வாங்காமல் ஒரே ஃபோமிட்டில் 5-6 மாடுகளை கொண்டு வருகின்ற நிலைமையை பார்க்கிறோம். எத்தனையோ மாடுகளை முறையற்ற முறையில் போக்குவரத்துக்கு உட்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாம் அல்லாஹ்வுடைய சின்னத்தை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள். குர்பானியுடைய மிருகங்கள் வெறுமனே அறுத்து பலியிட்டு உணவுக்காக எடுத்துக்கொள்வதல்ல அதனுடைய நோக்கம். அதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய இலக்கு இருக்கிறது. அல்லாஹ்வினுடைய இறையச்சம் சார்ந்து இருக்கிறது. அல்லாஹ்வினுடைய பயபக்தி சார்ந்து இருக்கிறது. எனவே நீங்கள் உங்களுடைய மனதில் நியத்து வைத்திருக்கிறீர்கள். குர்பான் கொடுப்பதற்கான நியத்தோடு இருந்தால் அதனை நாட்டு சட்டத்துக்கு முறையற்ற முறையில் நடந்து கொள்ளாமல்
நாட்டு சட்டங்களையும் பேணி, அந்த மிருகத்துக்கு இஸ்லாம் காட்டுகின்ற வரையறைகளையும் பேணி, அதற்கு நெருக்குவாரங்கள் கொடுக்காமல், அதனுடைய அந்த பிராணிகளுக்கு நாம் இடைஞ்சலை கொடுக்காமல் சரியான முறையில் கொண்டு வந்து இஸ்லாமிய வழிகாட்டலின் அடிப்படையில் அந்த குர்பானியை கொடுக்க வேண்டும். அதே மாதிரி அதனுடைய கழிவுகளை பார்த்து இது என்னடா கடமை என்று வெளியில் இருக்கக்கூடியவர்கள் யோசிக்கின்ற அளவுக்கு பொது போக்குவரத்து இருக்கின்ற கான்களிலும் மக்கள் நடமாடுகின்ற இடங்களிலும் அதனுடைய எலும்புகளையும் அதனுடைய கழிவுகளையும் கொண்டு போய் போட்டு அதன் மூலமாக வருகின்ற கேசுகள் நிறைய நாம் வாசித்திருக்கிறோம், நிறைய செய்திகளை அது சம்பந்தமாக படித்திருக்கிறோம். ஆனால் அல்லாஹு தாலா சொல்கிறான், ஒமையு ஆந்தின் ஷாயிர் அல்லாஹி, அல்லாஹு தாலா இவற்றை சின்னங்களாக வைத்திருக்கிறான். இந்த சின்னங்களை நீங்கள் சரியாக அந்த கடமைகளை நிறைவேற்றுங்கள். அதிலே நீங்கள் யாரும் ஒரு இரண்டாம் கண் கொண்டு பார்க்கின்ற அமைப்பில் அதனை செய்துவிட வேண்டாம் என்பது இஸ்லாம் வழங்குகின்ற எச்சரிக்கையாகும். எனவே இந்த விடயத்திலும் நாம் பேணுதலாக நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா சொல்கிறான், ஃபதுக்குர் இஸ்மல்லாஹி அலைஹா சவாஃப், குர்பானியுடைய மிருகத்தை கொண்டு வந்து அதற்கு அல்லாஹுடைய பேர் கூறி அறுக்கப்பட வேண்டும். அல்லாஹு தாலா ஃபைதா வஜபத் ஜுனூபுஹா என்று அழகான ஒரு பகுதியை மென்ஷன் பண்ணுகிறான். என்ன பகுதி என்று சொன்னால், அதனுடைய உயிர் பிரியும் வரை காத்திருங்கள். நிறைய பேர் என்ன செய்வார்கள், நிறைய 20-30 மாடுகள் வருகின்ற இடத்தில் அவசரமாக அறுத்துவிட்டு அவசரமாக உரிக்கின்ற வேலைகளை செய்வார்கள். ஆனால் அல்லாஹு தாலா கட்டளையிடுகிறான், அதனுடைய உயிர் அந்த உடம்பை விட்டு பிரிகின்ற வரைக்கும் காத்திருங்கள். பிரிந்ததன் பின்னால் அதனுடைய அடுத்த உரிக்கின்ற வேலைகளை செய்யுங்கள் என்பது குர்ஆன் வழங்குகின்ற கட்டளையாகும். ஆனால் அண்மையில் நாம் நிறைய மாடுகளை குறிப்பிட்ட நேரத்தில் அறுத்துவிட வேண்டும் என்பதற்காக வேண்டி அறுத்த உடனேயே ரூஹ் பிரிவதற்கு முன்னாலேயே உரிக்க ஆரம்பித்து விடுவார்கள். இந்த முறையை குர்ஆன் தடுக்கிறது. நீங்கள் குர்பான் என்கிற அமைப்பை அல்லாஹு தாலா அல்லாஹுடைய சின்னங்களை கௌரவப்படுத்துவதற்காக வைத்திருக்கிறான். அந்த கௌரவத்தை அதற்குரிய முறையில் கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் குர்ஆன் சொல்கிறது. எனவே இந்த விடயத்தில் நாம் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா தொடர்ந்து சொல்கிறான், ஃபகுலு மின்ஹா, குர்பானியினுடைய பிராணியினுடைய இறைச்சியை நீங்கள் சாப்பிடுங்கள். அதே மாதிரி வாத்திமுல் கானிய வல் முக்தர், கேட்காமல் இருக்கின்ற நபர்கள் அவர்களுக்கும் கொடுங்கள். கேட்காமல் இருக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள், அல்லது எமது பள்ளியை தாண்டி இருக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். முடியுமாக போதுமான அளவு கறி இருந்தால் பள்ளியினுடைய அங்கத்தவர்களுக்கு கொடுத்துவிட்டு எஞ்சியதை ஏனையவர்களுக்கும் கொடுப்பதற்கு இஸ்லாம் தடையொன்றும் போடவில்லை. அதே மாதிரி கேட்கக்கூடியவர்கள், உங்களுக்கு தெரியும், இவர்களெல்லாம் வறுமையின் லிஸ்டிலே இருக்கிறார்கள். கட்டாயம் கொடுக்கப்பட வேண்டும் என்கிற இடத்தில் இருப்பவர்களையும் தவறாமல் மிஸ் பண்ண விடாமல் அவர்களுக்கு கொடுப்பதை குர்ஆன் வழிகாட்டுகிறது. அதே மாதிரி அல்லாஹு தாலா சொல்கிறான், கதாலிக சஹர்நாஹா லக்கும் லஅல்லக்கும் தஷ்குரூன், இவை அனைத்தையும் உங்களுக்கு வசப்படுத்தி தந்திருப்பதெல்லாம், இவை அனைத்தையும் உங்களுக்கு இலகுவாக அல்லாஹு தாலா தந்திருப்பதெல்லாம் நீங்கள் நன்றியுடையவர்களாக ஆக வேண்டும், நீங்கள் நன்றிக்குரியவர்களாக ஆக வேண்டும், அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகின்றவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான் என்று அல்லாஹு தாலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். அன்பிற்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக அல்லாஹுடைய சின்னங்களில் மிக முக்கியமானது வணக்க வழிபாடுகள் சார்ந்த சின்னங்கள். என்னென்ன வணக்க வழிபாடுகளை அல்லாஹு தாலா சொல்லி இருக்கிறானோ, என்னென்ன வணக்க வழிபாடுகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டினார்களோ அவை அனைத்துமே அல்லாஹ்வினுடைய சின்னங்களாகும். அவை அனைத்துமே அல்லாஹ்வுடைய சின்னங்களாகும். எல்லா இபாதத்துகள் இஸ்லாம் கடமையாக்கி இருக்கிறதோ, என்னென்ன இபாதத்துகளை இஸ்லாம் கடமை என்று சொல்லி இருக்கிறதோ அந்த இபாதத்துகளுக்கு பின்னால் அல்லாஹு தஆலா ஒழுக்கம் சார்ந்த ஒரு பகுதியை வைத்திருக்கிறான், நடத்தை சார்ந்த ஒரு விடயத்தை வைத்திருக்கிறான். நீங்கள் அல்லாஹ்வுடைய சின்னங்களை கௌரவப்படுத்துவதாக சொல்கிறீர்கள், அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே வந்து தொழுகிறீர்கள், தஹஜ்ஜத்துக்கு தொழுகிறீர்கள் என்று சொன்னால் அதன் மூலமாக உலகத்தில் நடத்தை ரீதியான ஒரு மாற்றத்தை உங்களது உடம்பில் காண வேண்டும். நடத்தை ரீதியான மாற்றம் உங்களிலே பிரதிபலிக்க வேண்டும். அது பிரதிபலிக்காவிட்டால் உங்களது தொழுகை குறைபாடு இருக்கிறது, அதிலே ஆன்மீக வறுமை இருக்கிறது என்பதை ஒரு மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபன் மவ்கூதா. தொழுகை மனிதர்களுக்கு, முஸ்லிம்களுக்கு நேரம் குறிக்கப்பட்டதாக இருக்கிறது. முஃமின்களுக்கு தொழுகை நேரம் குறிக்கப்பட்டதாக இருக்கிறது. இதால் குர்ஆனிய வசனம். அல்லாஹ்வுடைய சின்னத்தை கௌரவப்படுத்த நினைக்கிற ஒருவர் குறிப்பிட்ட நேரத்தில் அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும். அதே நேரத்தில் அல்லாஹு தஆலா தொழுகின்ற மனிதரிடத்தில் வாழ்வியல் ரீதியாக, நடத்தை ரீதியாக ஒரு மாற்றம் வர வேண்டும்.
அது நடைமுறை வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டும். எப்படி சொல்கிறான் என்று சொன்னால், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். உங்களுடைய தொழுகை மானக்கேடான விடயங்களை விட்டும் பாவமான விடயங்களை விட்டும் உங்களை தடுக்கும். எங்களில் ஒருவரை தொழுது நாம் பாவத்துக்கு ஆசை கொள்கிறோம் என்று சொன்னால், பாவம் இன்பமானதாக எனக்கு இருக்கிறது என்று சொன்னால், நான் எனக்கு காட்டப்பட்ட தொழுகையை, எனக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிற தொழுகையை சரியாக நான் நிறைவேற்றவில்லை, அதில் ஆன்மீக வறுமை இருக்கிறது. இப்போ எமது தொழுகையினூடாக எப்படி நாம் அல்லாஹ்விடத்தில் கூலியை எதிர்பார்க்கிறோமோ அதே மாதிரி இந்த உலகத்தில் நடத்தை ரீதியான மாற்றத்தை நான் காண வேண்டும். எனது குடும்பத்திலே தொழுகின்ற மனைவி, அவளிடத்திலே நடத்தை ரீதியான மாற்றம் வர வேண்டும். பக்குவமான பெண்ணாக அவள் இருக்க வேண்டும். குழந்தைகள் தொழுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களிடத்தில் நடத்தை ரீதியான ஒரு மாற்றம் வர வேண்டும். எப்பொழுதும் அது பற்றி ஒரு இபாதத்துகளை பற்றி ஒரு நினைப்பு இருக்க வேண்டும். எல்லா இடத்திலும் அல்லாஹு தாலா இருக்கிறான் என்கிற அந்த நினைப்பு இருக்க வேண்டும். அல்லாஹு தாலா என்னை கண்காணிக்கிறான் என்கிற உணர்வு இருக்க வேண்டும். பள்ளிவாசலுக்குள் இருக்கிற அல்லாஹ் தான் கடை தெருவில் இருக்கிறான். அதே மாதிரி ரமதானினுடைய புனிதமான மாதத்தில் நாம் கஷ்டப்பட்டு மிகவும் நுணுக்கமாக பார்த்து இபாதத்துகளை செய்கிறோம். அதே ரமதானில் இருக்கிற அல்லாஹ் தான் ஷவ்வாலிலே இருக்கிறான். ஷவ்வாலிலே இருக்கிற அல்லாஹ் தான் துல்கஅதாவிலே இருக்கிறான். துல்கஅதாவிலே இருக்கிற அல்லாஹ் தான் துல் ஹஜ்ஜிலே இருக்கிறான். இப்படி எல்லா மாதங்களிலும் ஒரே இறைவனைத்தான் நாம் வணங்குகிறோம். எப்படி ரமதானில் இருக்கிற அந்த ஆர்வம் ஷவ்வாலில் இல்லாமல் போனது, எப்படி ரமதானில் இருக்கிற ஆர்வம் அதுவல்லாத மாதங்களில் குறைந்து போனது என்று சொன்னால், நம்முடைய ஆர்வம் சார்ந்ததாக அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். எந்த அளவு நீங்கள் அல்லாஹ்வினுடைய சின்னங்களை கௌரவப்படுத்துகிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பீர்கள். அது நடத்தை ரீதியாக உங்களது வாழ்க்கையிலே பிரதிபலிக்கும். அதே மாதிரி ஜகாத்தை எடுத்துக்கொள்வோம். ஜகாத்தை அல்லாஹு தாலா சொல்கிறான், ஹுஸ்மின் அம்வாலிஹிம். ஜகாத்தை அல்லாஹு தாலா இறைவனின் புறத்திலிருந்து ஒரு கடமையாக வைத்திருக்கிறான். அதன் மூலமாக ஏழை எளியவர்களுக்கு பணக்காரர்களுடைய பணத்திலிருந்து பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பதுதான் நோக்கம். ஆனால் அல்லாஹு தாலா அதில் சொல்லுகின்ற பகுதி என்ன? துதஹிருஹும் வ துஸக்கீஹிம். அந்த ஜகாத் அவர்களை தூய்மைப்படுத்த வேண்டும். அது உள ரீதியான தூய்மையும் வர வேண்டும். அதே மாதிரி அவருக்கு பணம் சார்ந்த தூய்மையாகவும் அந்த ஜகாத் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார். எனவே ஒரு மனிதர் ஜகாத்தை கொடுக்கிறான் என்று சொன்னால், கொடுத்துவிட்டு அந்த ஜகாத்தின் ஊடாக தன்னை பெருமைப்பட்டுக் கொள்ள முடியாது. எப்படி பெருமைப்பட்டுக் கொள்கிறார்? நான் கொடுத்த ஜகாத்தில் வாழ்ந்தவன், நான் கொடுத்த உதவியில் இப்படி இருக்கிறான், நான் கொடுத்த உதவியில் படித்து கொண்டான் என்கிற அந்த கொடுத்து விட்டு சொல்லி காட்டுகின்ற பண்பை அல்லாஹு தாலா எச்சரிக்கிறான். லா துபுத்திலு சதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா. உங்களது தர்மங்களை நோவினை மூலமாகவும் கொடுத்துவிட்டு சொல்லி காட்டியும் பால்படுத்திக் கொள்ள வேண்டாம், அல்லாஹு தாலா எச்சரிக்கிறான். எனவே அதே மாதிரி அல்லாஹு தாலா குர்ஆனில் குறிப்பிடுகிறான், கவுலுன் மஅரூஃபுன் வ மக்ஃபிரத்துன் கைருன் மின் சதகத்தின் யத்பஉஹா அதா. உங்களிடத்தில் ஒருவர் வந்து கேட்கிறார், கொடுப்பதற்கு உங்களிடத்தில் இருக்கிறது, ஆனால் கொடுத்து விட்டாலும் நீங்கள் அவரை நோவினை செய்து விடுவீர்கள். இப்படி இருக்கிற நேரத்தில் நீங்கள் இல்லை என்கிற வார்த்தை உங்களுக்கு சிறந்தது, அதற்காக பாவமன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா ஒரு மனிதனுடைய உணர்வுகளில் நின்று பேசுகிறான். சக மனிதனுடைய வழிகளில் நின்று பேசுகிறான். ஒருவர் தேவையோடு வந்து உங்களுக்கு முன்னால் நிற்கிறார். நிற்கின்ற நேரத்தில் அவரிடத்தில் தர முடியாது, இதற்கு முன்னுக்கு தந்ததை என்ன செஞ்சீங்க என்பது போன்ற நோவினியான வார்த்தைகளை கூறி அனுப்புவதை விட இல்லை என்கிற வார்த்தை சிறந்தது என்று குறிப்பிடுகிறார். ஏனென்று சொன்னால் ஒரு மனக்கவலைகளோடு மனக்கோட்டைகளோடு உங்களிடத்தில் சில நேரங்களில் வந்து நின்றிருக்கக்கூடும். உங்களை நம்பி அவர் வந்திருக்கக்கூடும். அந்த நேரத்தில் நீங்கள் இப்படியான வார்த்தைகளை சொல்லிவிடுவது அவரது மனக்கோட்டையை தகர்த்து விடும், அவரை சொல்ல முடியாத துயரத்தில் வைத்துவிடும். எனவே நீங்கள் இப்படி நடந்து கொள்ளுங்கள் என்று உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அல்லாஹு தாலா பேசுகிறார். அதே மாதிரி அல்லாஹு தாலா நோன்பை பற்றி பேசுகின்ற பொழுது, லஅல்லக்கும் தத்தக்கூன், நோன்பு அல்லாஹ்வினுடைய கடமை, அதன் மூலமாக நீங்கள் இறையச்சமுடையவர்களாக மாற வேண்டும் என்று சொன்ன அல்லாஹு தாலா சொல்கிறான், யார் ஒருவர் நோன்பை பிடித்து கொண்டு வீணான தர்க்கங்களில் ஈடுபடுவதையும் பாவமான காரியங்களை விட்டுவிடாமல் இருக்கிறாரோ அவர் பசித்திருப்பதிலும் தாகித்திருப்பதிலும் அல்லாஹுக்கு எந்த தேவையும் இல்லை. அப்போ நோன்பு உங்களது நடைமுறை வாழ்க்கையில் மாற்றத்தை தர வேண்டும். நடைமுறை வாழ்க்கையில் பாவங்களை களைவதும் மக்களோடு நல்ல முறையில் சக மனிதர்களோடு நடந்து கொள்வதும் தான் நோன்பினுடைய தாற்பயம். இந்த நோன்பை அல்லாஹு தாலா
அல்லாஹுடைய சின்னமாக அடையாளப்படுத்துகிறான். வணக்க வழிபாடுகள் சார்ந்த சின்னமாக அல்லாஹு தாலா அடையாளப்படுத்துகிறான். அதே மாதிரி அல்லாஹு தாலா ஹஜ்ஜை சொல்கிறான். வலில்லாஹி அலன்னாஸி ஹிஜ்ஜுல் பைத் மனிஸ்ததா இலைஹி சபீலா. அல்லாஹு தாலா ஹஜ்ஜை வசதி உள்ளவர்களுக்கான கடமையாக அடையாளப்படுத்துகிறான். அதே மாதிரி அல்லாஹு தாலா சொல்கிறான், ஃபமன் ஃபர்த ஃபீஹின்னல் ஹஜ், யார் ஹஜ்ஜு கடமையான நிலைமையில் இருக்கிறார்களோ ஃபலா ரஃபஸ வலா ஃபுசூக், அவர்கள் பாவமான காரியங்களில் ஈடுபடக்கூடாது. அவர் சமூக வாழ்க்கையில் சரியாக இருக்க வேண்டும், சமூக வாழ்க்கையில் எக்யூரேட்டாக இருக்க வேண்டும். ஹஜ்ஜை செய்துவிட்டு வந்த ஒருவர் தான் ஹாஜி என்கிற பெருமைக்காக அந்த ஹஜ்ஜை செய்திருக்கக்கூடாது. நடைமுறை ரீதியில் அவரது நடைமுறை வாழ்க்கையில் அது பிரதிபலிக்க வேண்டும். நான் ஹஜ்ஜை முடித்துவிட்டு வந்திருக்கிறேன், இனி பாவங்களில் நான் தொடர்படக்கூடாது, எனது வியாபாரங்களில் நான் தூய்மையாக இருக்க வேண்டும், எனது வியாபாரங்களில் நான் வட்டியோடு சம்பந்தப்படக்கூடாது, எனது வியாபாரங்களில் நான் மோசடியோடு சம்பந்தப்படக்கூடாது, எனக்கு வருகின்ற பணம் ஹலாலா ஹராமா என்பதை நான் நுணுக்கமாக பார்க்க வேண்டும். இப்படித்தான் ஒரு ஹாஜ் நினைக்க வேண்டுமே தவிர என்னை எல்லோரும் ஹஜ் என்று புகழ்ந்து விடுவார்கள், அல்லது நான் இப்பொழுது சமூகத்திலே வேறொரு இடத்தில் இருக்கிறேன், எனக்கான டைமென்ஷனே வேறு என்று ஒருவர் நினைத்து விடக்கூடாது. அல்லாஹு தாலா உங்களுக்கு ஒரு கடமைக்கான வாய்ப்பை தருகிறான் என்று சொன்னால் அல்லாஹு தாலா உங்களை ரப்புக்கு முன்னால் பணிவானவனாக இருக்கிறீர்களா என்று பார்க்கிறான். ரப்புக்கு முன்னால் நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்பதை அல்லாஹு தாலா பார்க்கிறான். எனவே அல்லாஹுடைய சின்னங்களை கௌரவப்படுத்துவது என்பது ஒரு முஃமினினுடைய கடமை. ஒமையு அக்திம் ஷாயிர் அல்லாஹி ஃபைன்னஹா மின் தக்வல் குலூப், யார் அல்லாஹுடைய சின்னங்களை கௌரவப்படுத்துகிறார்களோ அது அவருடைய உள்ளத்தில் இறையச்சம் இருக்கிறது என்பதற்கு அடையாளம் என்பதாக குர்ஆன் சொல்கிறது. அதே மாதிரி அல்லாஹு தாலா சூரத்துல் ஹஜ்ஜிலே சொல்லுகின்ற இன்னும் ஒரு வசனம் தான் ஒமையு அல்லிம் ஹுருமாத்தில்லாஹி ஃபஹுவ கைருன் லஹு இன்த ரப்பிஹி, யார் அல்லாஹு தாலாவினுடைய மேன்மையான கட்டளைகளை கண்ணியப்படுத்துகிறார்களோ அது அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்கு சிறந்தது. மேன்மையான கட்டளைகளை யார் கண்ணியப்படுத்துகிறார்களோ அல்லாஹ்விடத்தில் அது அவருக்கு சிறந்தது என்கிற ஒரு பகுதியை சொல்கிறான். இது பாவங்களை விட்டு நாம் தூரமாகி விட வேண்டும். புறம் ஹராம் என்று தெரிந்து புறத்தை பற்றி பயான் பண்ணிவிட்டு வெளியே போய் நான் இன்னொருத்தரை கழுவி விட்டு செல்ல முடியாது. பொய் ஹராம் என்று தெரிந்து மிம்பரிலே நான் பொய் சொல்ல முடியாது. அதே மாதிரி என்னென்ன பாவங்கள் எல்லாம் இருக்கின்றனவோ அந்த பாவங்களை விட்டு நான் தூரமாகிக் கொள்வதை இஸ்லாம் வரவேற்கிறது. யார் அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளையும் வரம்புகளையும் மீறாமல் இருக்கிறார்களோ அது அல்லாஹ்விடத்தில் அவருக்கு சிறந்தது என்கிற பகுதியை அல்லாஹு தாலா சொல்கிறார். இந்த வசனம் ஒரு முக்கியமான வசனம். இந்த வசனம் பேசுகின்ற ஒரு கருத்தாளம் இருக்கிறது. இந்த உலகத்தில் முஸ்லீமாக பிறந்ததிலிருந்து நாம் வாழ வேண்டும், முஸ்லீமாக மரணிக்க வேண்டும் என்பதன் நோக்கமெல்லாம் மறுமையில் அல்லாஹ்விடத்தில் நல்ல வெகுமதிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாஹ்விடத்தில் நல்ல அந்தஸ்திலே நான் இருக்க வேண்டும். இதுதானே நோக்கம், இதுதான் எதிர்பார்ப்பு. சின்னோரு விடயம், ஒரு மனிதன் வாழுகின்ற காலத்திலேயே அல்லாஹ்விடத்தில் அவன் எந்த இடத்தில் இருக்கிறான் என்பதை இலகுவாக புரிந்து கொள்ள முடியும். எப்படி என்று சொன்னால், உங்களது வாழ்க்கையில் நீங்கள் அல்லாஹுவை எந்த இடத்தில் வைத்திருக்கிறீர்கள் என்பதை அளந்து கொள்ளுங்கள். அதுதான் அல்லாஹு தாலா உங்களை எங்கே வைத்திருக்கிறான் என்பதற்கு அடையாளம். உங்களது வாழ்க்கையில் நீங்கள் அல்லாஹுக்கு கொடுக்கிற இடம் என்ன, அப்படித்தான் அல்லாஹு தாலா உங்களுக்கான இடத்தை வழங்குவார். நீங்கள் அல்லாஹுவை எந்த இடத்தில் வைக்கிறீர்களோ அந்த இடத்தில் தான் அல்லாஹு தாலா உங்களையும் வைக்க போகிறான். அதற்கு மிகப்பெரிய உதாரணம் ஹஜ் முழுமையாக நினைவு கூறப்படுகின்ற நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். சிறுவயது முதலேயே அல்லாஹுக்காக என்று வாழ்ந்தார். அனைத்தையும் துறந்துவிட்டு இறைவனுடைய அன்பை பெற வேண்டும் என்பதற்காகவே பயணித்தவர். சமூகத்தின் பலத்த எதிர்ப்புகளை சந்தித்தும் கொஞ்சம் கூட அசராமல் அல்லாஹுக்காகவே நின்றவர்கள். சிலை வணக்கத்துக்கு எதிராக கடுமையாக போராடியவர்கள். அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக வேண்டி எவ்வளவு காலம் தாண்டி கிடைத்த பிள்ளையையும் மனைவியையும் கொண்டு போய் மக்கா பள்ளத்தாக்கில் விட்டுவிட்டு வந்தவர். அதற்கு பின்னால் அல்லாஹு தாலாவினுடைய கட்டளை கமைய பெற்ற மகனை அறுப்பதற்காக துணிந்தவர். அதற்கடுத்தபடியாக மிகவும் உஷ்ண காலத்தில் கஅபாவை புனர் நிர்மாணம் செய்ய வேண்டும் என்கிற பணியை சுமந்தவர். இப்படி அல்லாஹுக்காக நிறைய
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்க்கையில் செய்தார்கள். இப்படி செய்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹு தாலா என்ன செய்தான்? அல்லாஹு தாலா நிறைய செய்தான். அல்லாஹு தாலா சொல்கிறான், இப்ராஹிமை நான் எனது உற்ற நண்பனாக எடுத்துக்கொண்டேன். உற்ற நண்பனாக அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொண்டான். அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்னான், இன்னி ஜாயிலுக லின்னாஸி இமாமா, மனித சமூகத்துக்கே உங்களை நான் தலைவராக வைத்திருக்கிறேன். அதே மாதிரி அல்லாஹு தாலா ஹஜ்ஜினுடைய அனைத்து கிரியைகளையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவுபடுத்தும் முகமாக பெரும்பாலான பகுதிகளை வைத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த தியாகத்தை நினைவு கூறும் முகமாக அல்லாஹு தாலா ஒரு இபாதத்தை வைத்து அதற்கு நன்மையையும் வைத்து அதை வசதி இருந்தும் செய்யாதவர்களை பாவிகள் என்கிற இடத்தில் வரைக்கும் வைத்தான். ஒரு மனிதனுடைய தியாகத்துக்காக அல்லாஹு தாலா கொடுத்த இடம். அதே மாதிரி வத்தஹிது மின் மகாமி இப்ராஹிம் முஸல்லா, இப்ராஹிம் நின்று தொழுத இடத்தை நீங்களும் தொழுமிடமாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா ஒரு இபாதத்தினுடைய அளவுகோலாக சொன்னார். அதே மாதிரி ஒவ்வொரு தொழுகையிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவுபடுத்துவதற்கு அல்லாஹு தாலா வைத்தான். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வஅலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வஅலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வஅலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வஅலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதப்படுகின்ற ஸலவாத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பெயரை குறிப்பிடும்படி அல்லாஹு தாலா வைத்தான். அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த வாழ்க்கையின் சுருக்கமெல்லாம் அல்லாஹ்விடத்தில் நாம் எங்கிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்வதுதான். அல்லாஹு தாலா இலகுவாக சொல்லிவிட்டான், நீங்கள் அல்லாஹுவை எந்த இடத்தில் வைத்திருக்கிறீர்களோ அந்த இடத்தில் அல்லாஹு தாலா உங்களை வைப்பான். நீங்கள் அல்லாஹு தாலாவுக்கு எந்த இடத்தை கொடுக்கிறீர்களோ அந்த இடம்தான் உங்களுக்கான இடம். எனவே கிடைக்கின்ற சொற்ப வாழ்க்கையில் முடியுமான வரைக்கும் உங்களது வாழ்க்கையில் அல்லாஹுக்கு ஒரு உயர்ந்த இடத்தை கொடுங்கள். அல்லாஹுவை முதன்மைப்படுத்துங்கள். குர்ஆன் வசனங்களுக்கு கட்டுப்படுங்கள். ஹதீஸ்களுக்கு முன்னால் சரண்டர் ஆகுங்கள். அல்லாஹ்வுடைய தூதரின் வழிகாட்டலுக்கு ஆர்வம் காட்டுங்கள். இபாதத்துகளில் ஆர்வம் காட்டுங்கள். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது இன்னொருவருக்கு இடைஞ்சல் இல்லாத முறையில் அதனை நிறைவேற்றுங்கள். வருகிறீர்கள், பாதையிலே வாகனத்தை நிறுத்திவிட்டு வந்து தொழுகிறீர்கள், பொது போக்குவரத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறீர்கள். நீங்கள் தொழுதுவிட்டு போகின்ற பொழுது கத்துகிறார், இப்படித்தான் இவர்கள் நடந்து கொள்வார்கள், இந்த சமூகம் இப்படித்தான் நடந்து கொள்ளும் என்று உங்களுக்கு ஏசுகின்ற பொழுது ஒரு உன்னதமான அல்லாஹ்வுடைய வழிகாட்டல்களையும் அல்லாஹ்வுடைய தீனையும் கேள்விக்குட்படுத்துகிற நிலைமையில் நாம் வைத்துவிடக்கூடாது. அல்லாஹுவை நீங்கள் எந்த இடத்தில் வைக்கிறீர்களோ அந்த இடத்தில் தான் அல்லாஹு தாலா உங்களை வைப்பான் என்கிற அந்த மெசேஜை இந்த உரையிலிருந்து எடுத்துச் செல்லுங்கள். வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.